தருமபுரி அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் டி.கே. சிவகுமார் ஆகிய நான் தெரிவிப்பது என்னவென்றால், தற்பொழுது தருமபுரி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை இந்த ஆண்டிற்கான 2026 மற்றும் 28ஆம் ஆண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. தருமபுரி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 13 பிரிவுகள் உள்ளன. எலக்ட்ரீஷியன், எம்எம்இ மற்றும் டீசல் மெக்கானிக், வயர்மேன், மெஷினிஸ்ட் உள்ளிட்ட பிரிவுகள் மற்றும் 4.0 இன்னைக்கு அட்வான்ஸ் கோர்சஸ் 4 பிரிவுகளில் புதியதாக துவங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 606 மாணவர்கள் இங்கு பயிற்சி பெற்று வருகிறார்கள். இந்த ஆண்டு சேர்க்கை குறித்து மாணவர்கள் இங்கு வந்து ஆண் பெண் அங்கே 2 பயிற்சியாளர்களுக்குமே ஹாஸ்டல் வசதி இங்கு சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. அரசின் திட்டங்களாகிய புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 2 பெண் மற்றும் ஆண் பயிற்சியாளர்களுக்கு 1000 ரூபாய் மாதமும் 750 ரூபாய் ஸ்டைபண்ட் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மற்றும் பஸ் பாஸ், சைக்கிள், லேப்டாப், அதே போல் புக்ஸ் மற்றும் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுபோல் அனைத்து சலுகைகளும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எங்களது அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 100% அட்மிஷன் கடந்த ஆண்டு நடைபெற்றது. 100% தேர்ச்சி பெற்றார்கள். அதே போல் 100% இங்கு பயிற்சி பெற்று சென்ற அனைத்து மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. குறைந்தபட்ச சம்பளமாக 18,000 25,000 வரையில் கடந்த ஆண்டு பயிற்சி பெற்று முடித்து சென்ற மாணவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெறுகிற அனைத்து மாணவர்களுக்குமே வேலை இல்லை என்கின்ற ஒரு நிலை இல்லாமல் நாங்கள் அனைவருக்குமே அவர்களுக்கு முக்கியமாக பிளேஸ்மெண்ட்டை பெற்று நல்லதொரு வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். எலக்ட்ரீஷியன் மற்றும் டிராட்ஸ்மேன் சிவில் பிரிவுகளில் பயிற்சி பெறுகிற மாணவர்கள் அரசாங்கத்தில் டிஎன்பிசி வழியாகவும் மாணவர்கள் அனைவருமே வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். அனைத்து பிரிவுகளுமே இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் துறையிலேயே இன்றைக்கு ஆசிரியர் பணிகள் டிஎன்பிசி வழியாக நிரப்பப்படுகிறது. அதிலும் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று வர இருக்கிறார்கள். இப்படி அரசு தொழிற்பயிற்சி தருமபுரியிலே இது போன்ற அதாவது பிளேஸ்மெண்ட் செல் வழியாக மாணவர்களுக்கு முறையான இன்டர்ன்ஷிப் 1 மாத காலம் கம்பெனியில் அதாவது 20 days அதாவது 160 hours அவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வழங்கப்படுகிறது. அதே போல் மிகப்பெரிய அளவில் இருக்கிற லிமிடெட் கம்பெனிகளிலே மாணவர்கள் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட் அனைத்து மாணவர்களுக்கும் அழைத்து செல்லப்பட்டு ஓசூர் போன்ற பெருநகரங்களில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து காண்பிக்கப்படுகிறது. இண்டஸ்ட்ரியிலே நாளைக்கு வருங்காலத்தில் அவர் சிறப்பான முறையில் பணிபுரிய வேண்டும் என்பதற்காக இங்கேவே வந்து தருமபுரி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திலே சற்றேறக்குரிய 32 கம்பெனிகள் அசோக் லைலண்ட், டைட்டான் மற்றும் டிவிஎஸ் உள்ளிட்ட பெரிய நிறுவனங்கள் முதல் சிறிய நிறுவனங்கள் வரை இங்கே தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் அழைத்து நாங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ இங்கு நடத்தப்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்று தருகிறோம். அதனால் இந்த அரிய வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அதாவது எஸ்எஸ்எல்சி பாஸ் மற்றும் எஸ்எஸ்எல்சி ஃபெயில், அப்போ 2 பிரிவில் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் 8th பாஸ் மார்க் ஷீட்டை வைத்து வெல்டர் பிரிவு, வயர்மேன் பிரிவிலே மாணவர்கள் சேர்ந்து பயன்பெறலாம். அது எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆகிவிட்டோம் என்ற கவலை தேவையில்லை. வெல்டர் பிரிவு மற்றும் வயர்மேன் பிரிவில் சேர்ந்து அவர்கள் வருங்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இருக்கிறது. 10th பாஸ் செய்த மாணவர்கள் மற்ற பிரிவில் சேர்ந்து பயன்பெறலாம். அனைத்து பிரிவுகளிலுமே பயிற்சி பெறுகிற மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று பாஸ் செய்வதுடன் அவர்களுக்கு நல்ல கம்பெனியில் வேலைவாய்ப்பும் பெற்றுத் தருகிறோம் என்பதை நாங்கள் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இந்த ஆண்டு 2026-28ஆம் ஆண்டிற்கான சேர்க்கையிலே இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மற்றும் அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களும் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரசின் திட்டங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அரசு மாணவர்கள், அடித்தட்டு மக்கள், கிராமப்புறங்களிலே இருக்கிற மக்கள் இவர்களெல்லாம் பயன்பெற வேண்டும். நல்ல ஒரு தொழில் முனைவர்களாக வர வேண்டும். நல்ல ஒரு பெரிய அளவில் தொழில் முனைவராகவும் மற்றும் கம்பெனியில் வேலை செய்வர்களும் அரசு துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் அனைத்து பணிகளையும் நாங்கள் அரசின் வழிகாட்டுதலோடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அரிய வாய்ப்பை பயிற்சியாளர்கள் மற்றும் இங்கு பயிலுகிற மாணவர்கள் மற்றும் அருகாமையில் உள்ள இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் பயன்பெற வேண்டும். இதை நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.